ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சீதா. நான் உங்க விவேக். என்னடா 2 பேரும் எங்கடா போனீங்கன்னு தானே கேக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, அதெல்லாம் உள்ள வந்து சொல்றேன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் எங்க கூட சேர்ந்து ஒரு பிரைடல் மேக்கப் பண்ண தான் வர போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பிரைடல் மேக்கப் பண்றதுக்காக நம்ம வந்து சென்னை தான் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ஒரு 3 டேஸ் முன்னாடி பிரைடல் ஈவென்ட் வந்து போயிருந்தோம். சென்னைக்கு தான். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு பிரைடல் மேக்கப் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். சென்னையில ஐனாவரம் அப்படின்ற பிளேஸ்ல தான் இன்னைக்கு வந்து நம்ம மேக்கப் பண்ண போறோம். ஒரு ரிசப்ஷன் மேக் ஓவர் தான். போகும்போது லஞ்ச் டைம் ஆயிட்டனால நானும் வேக்கும் பக்கத்துல ஒரு ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரைடோட பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆயிட்டோம். அண்ட் இவங்க தான் நம்மளோட இன்னைக்கான ஸ்வீட்டஸ்ட் பிரைட் திராவிட கவி. இவங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம ரிசப்ஷன் மேக் ஓவர் பண்ண போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் காலையில வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ வந்து ரிசப்ஷன் நடக்க போகுது. அதுக்கு தான் நம்ம மேக்கப் பண்றோம். இவங்க வந்து இன்னைக்கு ஒரு கிராண்டான லெஹங்கா வந்து வேர் பண்ண போறாங்க. ஆல்சோ இவங்களுக்கு கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு நம்ம அவங்களோட விஷ் படி கேர்ள்ஸ் தான் வந்து பண்றோம். ஸோ கேர்ள்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஹேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அவங்க ஸ்கின் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் ட்ரையா இருந்துச்சு. ஆல்சோ காம்பினேஷன் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம மேக்கப் பண்ணணும். அண்ட் சொல்லவே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு 10 டேஸ் மேல நானும் வேக்கும் வந்து ஆக்டிவா இருக்கிறதே இல்லை. போத் இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி. அதுக்கு காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா ஃபேமிலியில வந்து கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் இல்லது இருக்கு. அது இல்லாம அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நம்ம ஷார்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். லைக் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு ஷார்ட்ஸாவது போட முடியுது. பட் என்ன இருந்தாலும் எனக்கு வந்து உங்ககிட்ட கனெக்டடா இருக்க முடியலன்னு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் ரெகுலரா வீடியோஸ் போடுறதுக்கு என்னோட ஃபுல்லஸ்ட் வந்து கொடுக்க ட்ரை பண்றேன். மன்னிச்சுக்கோங்க. வேற ஏதாவது சொல்லணும்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, என்ன பண்றீங்க? அண்ட் நம்ம பிரைட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லா வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. லைக் நீங்க வந்து எனக்கு எந்த மாதிரி சூட் ஆகுமோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்சோ பேஸ் வந்து கொஞ்சம் சப்டிலா இருந்தா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இன்னைக்கு நான் லுக் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். அண்ட் நம்மளோட ஒர்க்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரைடல் விளாக்ஸ் வருது. இது இல்லாம நீங்க என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீதாஸ் மேக் ஓவர் அப்படிங்கிற பேஜ் நம்மளோட பிசினஸ் பேஜ். சீதா விவேக் அப்படிங்கிறது நம்மளோட பர்சனல் பேஜ். அதுல நம்மளோட பர்சனல் திங்ஸ் எல்லாமே ஷேர் பண்றோம். ஸோ இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றோன்றது நீங்க அப் டு டேட் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நிறைய பேர் நிறைய பிரைடல் வந்து நான் ஒர்க்ஸ் போஸ்ட் பண்ணும்போது கேட்குறீங்க, ஜுவல்ஸ் ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே வந்து இன்க்ளூசிவா நானே கொண்டு போவேனா அப்படின்னு. ஸோ சில பிரைட்ஸ்க்கு நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். பட் நமக்கு வர மோஸ்ட் ஆஃப் த பிரைட்ஸ் வந்து அவுட் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால அவங்க நியர்பை இருக்கிற பிளேஸ்லயே வந்து அவங்க ரெண்டல்லாம் வந்து எடுத்துப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால அண்ட் நம்மளோட இன்னைக்கான பிரைடும் வந்து அவங்களோட பர்சனல் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான ஜுவல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தொலைந்தாயோ கண்மணி, உன்னை தேடி கண்டதும் என் கண்ணெல்லாம் மின்மினி. பின்னோக்கி காலம் போகும் எனில் உன் மன்னிப்பை கோருவேன். கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் பிழையில் தாமே கலைவேன். ஸோ நான் வந்து சீதா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் வந்து எதுக்கு புக் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க நான் மேக்கப்பில் நான் பார்க்கவே இல்லை. எதுக்குன்னா வந்து அவங்க ரொம்ப கைண்டாக ட்ரீட் பண்ணுவாங்க கிளைண்ட்டை. ஸோ அந்த ஒரே ஒன்று விஷயத்துக்காக மட்டும்தான் நான் வந்து ஃபஸ்ட்டு புக் பண்ணேன். இப்போ எனக்கு மேக்கப்புமே ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்ப வேண்டியதான். எப்பவும் போலதான். எனக்கு வந்து இடுப்பு கை கால்லாம் கீழே இருக்கா இல்லையானே தெரியல. அந்த அளவுக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு, வலிக்குது முதுகெல்லாம். விவேக் வந்து எனக்கு பேக் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப கைண்டா இருந்துச்சு. கரெக்டா போட்டோகிராஃபர்ஸும் வந்துட்டாங்க. ஸோ அப்புறம் பிரைடை வந்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்க போட்டோஸ்ல எடுத்துட்டு இருந்தாங்க. நானும் வேக்கும் வந்து கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து 6:15 ஆகுது. மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு மேக்கப்பு. பிரைடு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் ஒன் ஆஃப் தி ஸ்வீட்டஸ்ட் ஒரு பிரைடு இவங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீக் மேக்கப் பிடிச்சிருச்சா? ஆமாம், அதுக்குள்ளே என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க? ஹெல்மெட் யார் உங்களை வீட்டுக்கு போகலான்னு சொன்னது? ஹெல்மெட் மாட்டிட்டீங்க. வேற எங்க போலாம்? வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னையிலேருந்து நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். சரி இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போகலான்னு நினச்சோம். ஆனால் வந்து அதுக்குள்ளே நமக்கு ஒரு அவசர வேலை வந்துடுச்சு. அதனால ஊருக்கு போயிட்டு ஆகணும். அதனால இப்போ நம்ம கிளம்புனோம் அப்படின்னா 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலாம். 10-10:30 போயிடலாம். அதனால இப்போ நாங்கள் போகிறோம். போகிற வழியில் எஸ்எஸ் பிரியாணி வாங்கினாங்க. சரி ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசி. சரி ஓகேங்க, மேக்கப் இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் வந்து உங்கள் ஈவெண்ட்டுக்கு என்ன புக் பண்ண நினைக்கிறீங்க, அதாவது உங்கள் வீட்டில் கல்யாணம், காது குத்து, சீமந்தம், இந்த மாதிரி எந்த நல்ல விசேஷம் நடந்தாலும் அதில் இந்த சீதா பங்கேற்கணும்னு நினைக்கிறீங்க, நான் வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டேட், லொக்கேஷன் அனுப்புங்க. அப்படி இல்லைனா நம்ம மேக்கப் பேஜ் இருக்குது, அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஒர்க்ஸில் பிடிச்சிருச்சுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பேக்கேஜ் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சா அப்புறம் புக் பண்ணுங்கள். நீங்கள் நானெல்லாம் சேர்ந்து உங்கள் பிக் டேவை மோர் ஸ்பெஷல் ஆக்கிடலாம். ஓகே, பை பாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நானும் வேகு வந்து ரொம்ப லாங் ட்ராவல், பிரைடலுக்கு அப்புறம் ஈவெண்ட்டுக்கு எல்லாமே வந்து நாங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து பஸ்ஸில் இல்லைனா 2 வீலரில் தான் ட்ராவல் பண்ணுவோம். சரி 2 வீலரில் போகிறோம் அப்படின்னும் போது எனக்கும் ஒரு ஹெல்மெட் இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்ல அப்படின்னு ரொம்ப நாளாகவே நானும் ஹெல்மெட் வாங்கணும்னு நினச்சேன். பட் இன்னைக்கு தான் வந்து வாங்க முடிஞ்சிச்சு. நான் ஒரு ஃபைனலாக ஒரு புது ஹெல்மெட் வாங்கி தலையில் வந்து மாட்டிக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் வந்து ஹெல்மெட்டோட ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ வீட்டுக்கு வந்து நானும் வேகம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு இப்படி மணி 11 ஆகும். இப்போ டைம் வந்து 7 மணி ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து 11 மணி ஆகுது. இப்போ தான் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். செம்ம டயர்டாக இருக்குது. வழக்கம் போல தாங்க நம்மளோட வேனிட்டி ட்ராலி வந்து தொடை மேலே வச்சுட்டு வரும். எப்பவும் உட்கார மேலே அந்த மாதிரி தான் வந்தேன். 2 தொடையும் அப்படியே குடையுதுங்க. செம்ம வலிக்குது. அப்படியே கழட்டி தனியாக வச்சிடலாமா காலை, அந்த மாதிரி இருக்குது. வர வழியில் வந்து நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டோம். இன்றைக்கி டின்னர் நீங்கள் பார்த்தீங்களா, அதனால வந்து ஒரு பால் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கம்மன் வந்துட்டேன். அப்படி சைலண்ட்டாக வந்து கழுத்தை மாட்டிட்டு தூங்க வேண்டியதுதான். விவேக் வந்து அவங்களுக்கு வீடியோ வர அளவுக்கு கூட எனர்ஜி இல்லை, அவ்வளோ டயர்டாக இருக்காங்க பாவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ தைலம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு தூங்க போகிறேன். இன்றைக்கி டே இப்படி தான் இருந்துச்சு. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னோடய மேக்கப் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய அழகான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் சீதா and Vivek. Bye.